டாங் சென் அந்த வித்தையை வெற்றிகரமாக பயின்றதோடு மட்டுமல்லாமல் சோங்லாங் கலையை நேருக்கு நேர் சவால் செய்யும் நிலையை எட்டியிருந்தார். அவரது திறமையும் வலிமையும் கற்பனைக்கும் எட்டாதவை. இந்த ஒரு நுட்பம் மட்டுமே டாங் சென்னின் உண்மையான அதிகாரத்தையும் தன்னம்பிக்கையையும் நிரூபித்தது. அவர் திமிர் பிடித்தவராக தெரிந்திருக்கலாம், ஆனால் அந்த திமிர் அவரது பலத்தால் நியாயப்படுத்தப்பட்டது. இத்தகைய பலம் கொண்ட ஒருவன் திமிர் காட்டவில்லை என்றால் அவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். இரண்டாவது நகர்வுக்கான நேரம் வந்ததும் டாங் சென்னின் வாயோரம் ஒரு புன்னகை அரும்பியது. வேஸ்ட் ஸ்க்ராலை பயன்படுத்திய பிறகு அவர் நிங் ஸ்க்ராலை பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதை இவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த அவர் விரும்பவில்லை. ஒரு ஊதுபத்தி எரியும் நேரத்திற்குள் நிங் ஸ்க்ராலில் தேர்ச்சி பெறுவதைக் கண்டால் ஷின்ஹாங் சந்தேகமடைவார். எனவே அவருக்கு மற்றொரு இறுதி தற்காப்பு நுட்பம் தேவைப்பட்டது. டாங் சென்னின் துருப்புச்சீட்டுகள் வெறும் மாரல் மார்ஷல் ஸ்கிரிப்சர் நூலுடன் மட்டும் முடிந்துவிடவில்லை. வெற்றிட விண்வெளி நெருப்பு. அவர் தனது இடது கையை நீட்டினார். ஒரு வெற்றிட நெருப்பு பந்து அவரது உள்ளங்கையில் தோன்றியது. அந்த நெருப்பு வெளிப்பட்ட அடுத்த கணமே விண்வெளி விரிசலடையத் தொடங்கியது. ஷின்ஹாங் மற்றும் சி ஜிங்யுன் இருவரின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. இது ஹெவன்லி ஃபயர். 5 பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இறுதி வடிவம் உண்டு. 9 தெய்வீக நெருப்புகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்டவை. அவற்றில் மிகவும் மர்மமானது இந்த வெற்றிட விண்வெளி நெருப்பு. இது காலத்தையும் இடத்தையும் கூட விழுங்கிவிடும். இது சொல்லனா திகிலை தரக்கூடியது. உன்னிடம் வெற்றிட விண்வெளி நெருப்பு இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சி ஜிங்யுன்னின் பெருமை மீண்டும் சீண்டப்பட்டது. அவர் தனது நிலையை தாழ்த்தி சோங்லாங் கலையின் ஆற்றலை மீண்டும் பொங்க செய்தார். பூமியை அதிர செய்யும் 6களை கலக்கும் கட்டற்ற டிராகன் வெடிப்பு. 9 வானங்களை சுற்றி வரும் ஒரு டிராகனைப் போல அவர் தனது இரு கைகளையும் வீசினார். காற்றின் ஓட்டம் உலகத்தையே அதிர செய்தது. 10,000 மைல் வானம் நடுங்கியது. சகோதரர் ஜிங்யுன், இத்தகைய இறுதி நுட்பத்தை பயன்படுத்தாதீர்கள் என்று ஷின்ஹாங் திகிலடைந்தார். ராம்பன் டிராகன் எக்ஸ்ப்ளோஷன் என்பது சோங்லாங் கலையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே நகர்வு. இது ஆன்மீக ஆற்றலையும் ஆன்மாவின் சக்தியையும் அவற்றின் உச்ச எல்லைக்கு கொண்டு சென்று அவற்றின் மோதல் மூலம் எதிரியை நிர்மூலமாக்கும் ஒரு வெடிப்பு சக்தியை உருவாக்குகிறது. எதிரி எந்த நுட்பத்தை பயன்படுத்தினாலும் இந்த பிரம்மாண்ட வெடிப்பால் அது விழுங்கப்படும். ஒரு முறை இது ஏவப்பட்டால் செயின்ட் நிலைக்கு கீழே உள்ள எவரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. டாங் சென் காயமடைவதை ஷின்ஹாங் விரும்பவில்லை. அதனால்தான் அவர் கத்தினார். ஆனால் அந்த இறுதி நுட்பம் ஏற்கனவே ஏவப்பட்டுவிட்டது. அதை நிறுத்த முடியாது. டாங் சென் ஒரு கையில் வெற்றிட விண்வெளி நெருப்பையும் மறு கையில் எர்த் லோட்டஸ் நெருப்பையும் ஏந்தியிருந்தார். அவர் மனிதர்களுக்கிடையே இறங்கி வந்த ஒரு நெருப்பு கடவுளைப் போல காட்சியளித்தார். அந்த தோற்றம் அத்தனை கம்பீரமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. 2 ஹெவன்லி ஃபயர்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு கூர்மையான வெடிப்புச் சத்தங்களை எழுப்பின. எஞ்சியிருந்த ஆற்றல் அலையலையாக வெளியே பரவியது. ஒரு கணத்தில் விண்வெளியே சிதைந்தது. இந்த அழிவின் ஆற்றல் அந்த டிராகனின் ஆற்றலை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. இது எப்படி சாத்தியம்? அவனிடம் எப்படி 2 ஹெவன்லி ஃபயர்கள் இருக்க முடியும்? இது சாத்தியமே இல்லை என்று ஷின்ஹாங் குளிர்ந்த வியர்தையில் நனைந்தார். ஹெவன்லி ஃபயர் என்பது நெருப்பின் உச்ச வடிவம். ஒரு சாதாரண மனிதன் ஒன்றை அடைவதே கடினம். ஆனால் டாங் சென்னிடமோ 2 இருந்தது. இதுவே அவரது உண்மையான துருக்குச்சீட்டு. ஹெவன்லி ஃபயரின் வலிமை விண்ணையும் மண்ணையும் எரித்து வெற்றிடத்தை சிதைக்கும். டிராகனின் சக்தி பாதுகாத்தாலும் ஜிங்யுன் நிச்சயம் பெரும் பாதிப்பை சந்திப்பார். ஆனால் இப்போது அம்பு வில்லிலிருந்து விடுபட்டுவிட்டது. அந்த தருணம் வந்துவிட்டது. ஜிங்யுன் இந்த தாக்குதலிலிருந்து உயிர் பிழைக்க வேண்டும் என்பது மட்டுமே ஷின்ஹாங்கின் ஒரே நம்பிக்கையாக இருந்தது. ஆம், இந்த வினாடியில் ஷின்ஹாங் வெற்றி சாத்தியம் என்று நம்பவில்லை. ஜிங்யுன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று மட்டுமே வேண்டினார். டாங் சென்னை பார்த்த சி ஜிங்யுன்னின் இதயம் அதிர்ச்சியில் நடுங்கியது. டாங் சென்னின் ஆதிக்க வளையத்திற்குள் சிக்கியிருந்த அவர் ஹெவன்லி ஃபயருக்குள் இருந்த பயங்கரமான வலிமையை நேரடியாக உணர்ந்தார். இருப்பினும் அவர்கள் டாங் சென்னின் அசாத்தியமான வலிமையை குறைவாகவே மதிப்பிட்டிருந்தனர். டாங் சென் தனது இரு கைகளையும் மேலே உயர்த்தினார். அந்த 2 நெருப்புகளும் மெதுவாக ஒன்றிணைந்து இறுதியில் ஒரு இருவண்ண நெருப்பு தாமரையாக, டியூவல் கலர்ட் லோட்டஸ் ஆஃப் ஃபயராக மாறின. அந்த தாமரை ஒரு உள்ளங்காயின் அளவே இருந்தது. அதன் ஒரு பக்கம் வெற்றிடத்தைப் போல சுழன்றது, மறுபக்கம் கருப்பு நெருப்பால் எரிந்தது. நீல நிற மின்னல்கள் அந்த தாமரையை சுற்றி படர்ந்து ஒரு பயங்கரமான அதிர்வை ஏற்படுத்தின. அந்த அழுத்தத்தின் கீழ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட ஆன்மீக ஆற்றல் கூட அழிந்து கொண்டிருந்தது. டாங் சென் சட்டென்று நிறுத்தினார். ஷின்ஹாங் அந்த இருவண்ண தாமரையையே பார்த்து கொண்டிருந்தார். அவரது உடலில் இருந்த அத்தனை ரோமங்களும் குத்திட்டு நின்றன. இந்த வலிமையை ஒரு சக்கரவர்த்தி நிலையில் உள்ள தற்காப்பு கலைஞர் கூட தாங்குவது கடினம். ஜிங்யுன்னால் இதை நிச்சயம் எதிர்கொள்ள முடியாது. ஆனாலும் டாங் சென் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் தனது விரலால் சுட்டிக்காட்டி செல் என்றார். சி ஜிங்யுன்னின் கருப்பு முடி பின்னோக்கி பறந்தது.
அவரது கண்கள் எல்லையற்ற டிராகன் ஒளியுடன் ஜொலித்தன. அவரது சக்தி உச்சத்தை எட்டியது. டாங் சென் பெருமூச்சு விட்டார். ஏன் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்கிறீர்கள்? அவர் தனது வலது கையை மீண்டும் நீட்டினார். அங்கே ஒரு கருப்பு நிற நெருப்பு ஜுவாலை பற்றியது. ஷின்ஹாங்கின் கண்கள் அவற்றின் எல்லை வரை விரிந்தன. என்ன, இரண்டாவது ஹெவன்லி ஃபயரா? அத்தியாயம் 166. ஹெவன்லி ஃபயர் பற்றிய செய்திகள். ஷியாவியாங் பேரரசு. இரண்டாவது ஹெவன்லி ஃபயர். எர்த் லோட்டஸ் பிரேக்ஸ் ஓல்டு ஃப்ளேம். இது பூமியின் ஆற்றல்களிலிருந்து பிறந்த ஒரு உன்னதமான நெருப்பு. இந்த நெருப்பை கொண்ட ஒருவர் பூமியில் நிற்கும் வரை அவர் தனது வலிமையை மீட்டெடுக்க பூமியின் ஆற்றலை முடிவில்லாமல் உறிஞ்ச முடியும். இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். அந்த உள்ளங்கை அளவிலான இருவண்ண நெருப்பு தாமரை ஒரு விண்கல்லை போல முன்னோக்கி பாய்ந்தது. வெற்றிடத்தை கிழித்து கொண்டு நெருப்பு பாதையை உருவாக்கியபடி அது நேராக ஜிங்யுன்னை நோக்கி சென்றது. ஜிங்யுன்னின் இதயம் திகிலால் நொறுங்கியது. அவர் டிராகன் சக்தியை வானத்தை பிளக்கும் அளவுக்கு திரட்டி அந்த தாமரையை நோக்கி தள்ளினார். பூம்! தாமரை டிராகனுடன் மோதியது. வானத்தில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. சூரியனும் சந்திரனும் சுழன்றன. 10,000 மைல் ஆகாயம் ஒரு கணத்தில் குழப்பமான வெற்றிடமாக மாறியது. கிராக் 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 என்று சத்தம் கேட்டது. ஒரு சிறிய போராட்டத்திற்கு பிறகு டிராகனின் உடல் உடையத் தொடங்கியது. நெருப்பு தாமரை அதன் உடலை நேராக கிழித்து கொண்டு ஜிங்யுன்னை நோக்கி விழுந்தது. வேண்டாம் என்று ஜிங்யுன் திகிலில் கத்திக்கொண்டு தப்பிக்க வழி தேடி பின்வாங்கி ஓடினார். ஆனால் அந்த நெருப்பு தாமரை ஒரு நிழலை போல அவரை பின்தொடர்ந்தது. அவர் உலகத்தின் எல்லைக்கே ஓடினாலும் அது அவரை விடாது. அவர் அழிவது நிச்சயம். சரியாக அந்த நேரத்தில் ஷின்ஹாங் நகர்ந்தார். ஒரு மின்னல் வேகத்தில் அவர் ஜிங்யுன்னின் முன்னால் தோன்றினார். பிறகு தனது கண்களை சிமிட்டினார். அவரது கருவிழிகள் உடனடியாக வெள்ளி வெள்ளை நிறமாக மாறின. ஒட்டுமொத்த விண்வெளியும் வளைந்து ஒரு விசித்திரமான கனவுலகம் போன்ற மாய உலகமாக மாறியது. அந்த நெருப்பு தாமரை அந்த உலகத்திற்குள் விழுந்தது. அந்த விசித்திரமான மாய உலகம் நொறுங்கி சுக்கு நூறாக சிதறி தடையே இல்லாமல் மறைந்து போனது. அடுத்த சில நொடிகளில் வானமும் பூமியும் பிளப்பது போன்ற அதிர்வு ஏற்பட்டது. ஷின்ஹாங் லேசாக முணுமுணுத்தபடி தனது வெள்ளி வெள்ளை நிற கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். அவரது கண்களிலிருந்து மெல்லிய இரத்தக் கசிவு ஏற்பட்டது. அவர் காயமடைந்திருந்தார். டாங் சென்னின் பார்வை லேசாக மாறியது. பேண்டம் ஐஸ் உண்மையிலேயே சுவாரஸ்யமானதுதான் என்று அவர் நினைத்து கொண்டார். ஷி வம்சத்திடம் 2 மாபெரும் சொத்துக்கள் இருந்தன. ஒன்று போர்த்திறனை நேரடியாக மேம்படுத்தும் மற்றும் தெய்வீக வித்தைகளை கொண்ட புனித எலும்பு சேக்ரெட் போன். மற்றொன்று பல்வேறு வடிவங்களை உருவாக்கி மாய உலகங்களை உருவாக்கக்கூடிய மாயக்கண்கள் ஃபேண்டமைஸ். டாங் சென் புனித எலும்பு கொண்ட பலருடன் போரிட்டிருக்கிறார். ஆனால் பேண்டமைஸ் கொண்ட ஒருவரை அவர் எதிர்கொள்வது இதுவே முதல் முறை. ஷின்ஹாங் ஒரு மாய உலகத்தை உருவாக்கி அந்த இருவண்ண நெருப்பு தாமரையை அங்கே வெடிக்க செய்து தடுத்தது ஒரு மிகப்பெரிய சாதனைதான். அப்பாடா, என்ன ஒரு அபாரமான வலிமை! சகோதரர் டாங், நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் திறமை என் முழு மரியாதையையும் பெற்றுவிட்டது என்று ஷின்ஹாங் கண்களை திறந்தபடி கூறினார். அவருக்கு ஏற்பட்டிருந்தது ஒரு சிறிய பாதிப்பு மட்டுமே, பெரிய காயமில்லை. ஆனால் ஜிங்யுன் உடலில் உயிர் பிழைக்க வழியில்லாதது போல தென்பட்டார். அவரது பழைய திமிர் முழுவதும் காற்றோடு போய்விட்டது. டாங் சென் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். ஷின்ஹாங் மட்டும் தடுத்திருக்காவிட்டால் ஜின்யுன் இந்நேரம் சாம்பலாகியிருப்பார் அல்லது ஊனமடைந்திருப்பார். டாங் சென் அமைதியாக கேட்டார். இப்போது சொல், நான் தகுதியானவனா? உனக்கு இன்னும் விருப்பம் இருந்தால் 3வது நகர்வு ஒன்று இருக்கிறது. வேண்டாம், நான் அடிபணிகிறேன், ஒத்துக்கொள்கிறேன் என்று ஜிங்யுன் பீதியில் கத்தினார். 2வது நகர்வே அவரை மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்று விட்டது. அதைவிட வலிமையான 3வது நகர்வு வந்தால் அவர் சாம்பலாக கூட மிஞ்ச மாட்டார். விடுங்கள், நம் அனைவரும் நண்பர்கள். ஒரு சிறிய பயிற்சி ஆட்டம் இத்துடன் முடியவடைய வேண்டும். பகைமை வளர தேவையில்லை என்று ஷின்ஹாங் நிலைமையை சீர் செய்ய விரைந்தார். டாங் சென் தலையசைத்தார். அவருக்கு ஜிங்யுன் மீது எந்த பகையும் இல்லை. அவனை கொல்லும் எண்ணமும் அவருக்கு இல்லை. மூவரும் மீண்டும் மண்டபத்திற்கு திரும்பினர். சகோதரர் டாங்கின் அதிர்ஷ்டம் இவ்வளவு பெரியது என்று நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு 2 ஹெவன்லி ஃபயர்கள் கிடைத்துள்ளன என்று ஷின்ஹாங் வியப்புடன் கூறினார். பரவாயில்லை, வெறும் 2 வகைதான் என்று டாங் சென் சாதாரணமாக புன்னகைத்தார். ஷின்ஹாங்கும் ஜிங்யுன்னும் அதிர்ச்சியில் வாயடைத்து போயினர். வெறும் 2? வானத்திற்கும் பூமிக்கும் இடையே மொத்தம் 9 ஹெவன்லி ஃபயர்கள் தான் உள்ளன. டாங் சென் மட்டும் 2 வைத்திருக்கிறார். இருந்தும் அவர் திருப்தி அடையவில்லை. இது பேராசை இல்லையா? வருத்தம்தான். ஹெவன்லி ஃபயர்கள் விதிப்படியே ஒருவருக்கு கிடைக்கும்.
எனக்கு இன்னும் பல வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று டாங் சென் தோலை குலுக்கினார். ஜிங்யுன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னார், அந்த ஹெவன்லி ஃபயர்களில் ஒன்று இருக்கும் இடம் எனக்கு தெரியும். எங்கே? டாங்சென் உடனே ஆர்வமானார். மற்றொரு நெருப்பை கைப்பற்றுவது அவரது வலிமையை இன்னும் பலமடங்கு உயர்த்தும். யுவான்ஃபிங் சிகரத்தின் உச்சியில் புராணங்களின்படி வெகு காலத்திற்கு முன்பு ஒரு தெய்வீக ஃபீனிக்ஸ் அங்கே விழுந்ததாம். அதன் உடல் ஃபீனிக்ஸ் ஹெவன்லி டான்ஸ் ஃப்ளேமாக மாறியது. ஆனால் அங்கிருக்கும் வெப்பத்தை தாங்க முடியாது. சாதாரண மனிதர்கள் அதன் அருகில் கூட செல்ல முடியாது. ஜிங்யுன் பேசி முடித்ததும் டாங்சென்னை பார்த்து சங்கடத்துடன் சிரித்தார். நிச்சயமாக சகோதரர் டாங் போன்றவர்களுக்கு இது ஒரு பொருட்டாகவே இருக்காது. டாங்சென் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். யுவான்ஃபிங் மலை எங்கே இருக்கிறது? கென்யாங் ராஜ்யத்திலிருந்து 1000 மைல் தொலைவில் உள்ளது. கென்யாங் ராஜ்யமா? டாங்செனின் இதயத்தில் ஒரு பொறி தட்டியது. எல்டர் கென்யாங் தன்னை கவனித்துக் கொள்ள சொன்ன அதே சிறிய ராஜ்யம் அல்லவா இது? மேலும் அவர் மீட்க வேண்டிய சுப்ரீம் சேக்ரெட் ஸ்வாட் இருப்பதும் அங்கேதானே? அந்த வாள் சுப்ரீம் யோங் ஹெவன் ஸ்கிரிப்சரின் 2ஆம் பாதியுடன் தொடர்புடையது. இப்போது ஃபீனிக்ஸ் நெருப்பும் அதே இடத்தில் இருக்கிறது. டாங்சென் எச்சில் ஊற அந்த புதையல்களை பற்றி யோசித்தார். எங்கு பார்த்தாலும் புதையல்கள் அவர் எடுப்பதற்காக காத்திருப்பது போல தோன்றியது. டாங்சென் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை பார்த்து ஜிங்யும் சிரித்தார். கென்யாங் ராஜகுமாரியின் சுயம்பரத்தை பற்றி சகோதரர் டாங்கிற்கு தெரியுமா? சுயம்பரமா? டாங்சென் ஆச்சரியத்துடன் கண் சிமிட்டினார். ஜிங்யுன் திகைத்து போனார். உங்களுக்கு தெரியாதா? ஆமாம், கென்யாங் ராஜகுமாரி தனக்கு கணவனை தேர்ந்தெடுக்க ஒரு தற்காப்பு கலை போட்டியை நடத்துகிறார். பல இளம் மேதைகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. உங்களுக்கு அழைப்பு வரவில்லையா? அது சாத்தியமே இல்லையே. ஷின்ஹாங் மென்மையாக சிரித்தார். ஒருவேளை சகோதரர் டாங் இன்னும் பரவலாக அறியப்படாததால் அழைப்பிதழ் அனுப்பப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. அழைப்பு உள்ளவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லாதவர்களும் அங்கே செல்லலாம். டாங்சென் தலையசைத்தார். அவர் கென்யாங் ராஜ்யத்திற்கு செல்ல முடிவு செய்தார். ஏற்கனவே எல்டர் கென்யாங்கிற்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் அவர் அவசரப்படவில்லை. ஆனால் இப்போது சீக்கிரம் செல்வது அவசியம் என்று தோன்றியது. ஷின்ஹாங் புன்னகைத்தார். கென்யாங் ராஜ்ய விவகாரத்தை பிறகு கவனிப்போம். முதலில் 9-fold ஈவில் செக்ட் என்ற அந்த தீய கோஷ்டியை எப்படி வீழ்த்துவது என்று விவாதிப்போம். அத்தியாயம் 167. ஒன் இன் ஸ்கை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர். வானமே அதிரும் வகையில் ஸ்ரீவம்சம் 9-fold ஈவில் செக்டுக்கு அதிகாரப்பூர்வமாக சவால் விடுத்தது. தர்ம வழி பின்பற்றுபவர்களும் அசுர வழி பின்பற்றுபவர்களும் இந்த செய்தியால் நடுங்கினர். இத்தனை காலத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் போர் தொடங்கப் போகிறது. நீதியின் பக்கம் வென்று ஸ்ரீவம்சம் தலைமை தாங்கியது. அவர்களிடம் புனித எலும்பும் மாய கண்களும் இருந்தன. ஆனால் 9-fold ஈவில் செக்ட் சலைத்தவர்கள் அல்ல. அவர்கள் சவாலை ஏற்றுக்கொண்டனர். அதே நேரத்தில் அவர்களின் 9 ஈவில் மேதைகளும் தங்களின் ஆற்றல் தடைகளை உடைத்து ஸ்ரீவம்சத்திற்கு எதிராக பகிரங்கமாக போர் அறிவித்தனர். இந்த தீர்மானமிக்க போர் நடக்கும் இடமாக ஒன் இன் ஸ்கை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது 2 உயரமான மலைகளுக்கு நடுவே உள்ள ஒரு குறுகிய பாதை. அங்கே பலத்த காற்றும் ஆபத்தான சரிவுகளும் இருக்கும். அதனால்தான் அதற்கு அந்த பெயர். போரின் முடிவில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று தர்க்கம் ஒரு ஆம்பு கிளவிக்க தொடங்கியது. ஸ்ரீவம்சம் ஒரு தெய்வீக வம்சம். அவர்களிடம் இல்லாத சக்தியா? 9-fold ஈவில் செக்ட் அவர்களை எப்படி எதிர்க்க முடியும் என்று சிலர் கேட்டனர். உனக்கு புரியவில்லை. அவர்களின் வலிமையை குறைவாக மதிப்பிடாதே. அந்த 9 ஈவில் மேதைகளும் இப்போது உச்சகட்ட வலிமையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீவம்சத்திற்கு பயப்படுவதில்லை. இது 2 மாபெரும் சக்திகளின் மோதல். யார் வெற்றி பெறுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தியாயம் 167. ஒன் அண்ட் ஸ்கை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர். இத்தகைய பிரம்மாண்டமான போரை நாம் நேரில் காணவில்லை என்றால் நம் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டியிருக்கும். வாருங்கள், போய் பார்க்கலாம். இந்த மோதல் எண்ணற்ற தற்காப்பு கலைஞர்களின் இதயங்களை துடிக்க வைத்தது. அவர்கள் ஒருவரன் பின் ஒருவராக மேக கப்பல்களில் ஏறி ஒன் இன் ஸ்கை நோக்கி விரைந்தனர். ஒவ்வொரு தரப்பும் மலைக்க வைக்கும் போர்த்திறனை கொண்டிருந்தன. ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட அந்த விதிமிக்க நாள் மெல்ல விடிந்தது. அதிகாலையில் எண்ணற்ற மேக கப்பல்கள் வானத்தை கிழித்து கொண்டு பாய்ந்தன. அந்த கப்பல்களின் மேல் நின்றிருந்த வீரர்கள் கீழே உள்ள குறுகிய பள்ளத்தாக்கை பார்த்தபடி முணுமுணுத்தனர். என் இதயம் படபடக்கின்றது. ஒரு மாபெரும் புயல் வெடிக்கப் போவது போல் தெரிகிறது. நிச்சயமாக இது நூற்றாண்டுகளில் காணாத தர்ம அதர்ம மோதல். இது வரலாற்றில் நிச்சயம் பதிவு செய்யப்படும். யார் வெற்றி பெறுவார்கள்? அந்த 9 தீய மேதைகளா அல்லது தெய்வீக ஸ்ரீவம்சமா? எதுவாக இருந்தாலும் வெற்றி தோல்வி இன்று தெரிந்துவிடும். அத்தியாயம் 167. ஒன் இன் ஸ்கை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர். இத்தகைய பிரம்மாண்டமான போரை நாம் நேரில் காணவில்லை என்றால் நம் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டியிருக்கும். வாருங்கள், போய் பார்க்கலாம். இந்த மோதல் எண்ணற்ற தற்காப்பு கலைஞர்களின் இதயங்களை துடிக்க வைத்தது. அவர்கள் ஒருவரன் பின் ஒருவராக மேக கப்பல்களில் ஏறி ஒன் இன் ஸ்கை நோக்கி விரைந்தனர்.
ஒவ்வொரு தரப்பும் மலைக்க வைக்கும் போர்த்திறனை கொண்டிருந்தன. ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட அந்த விதிமிக்க நாள் மெல்ல விடிந்தது. அதிகாலையில் எண்ணற்ற மேக கப்பல்கள் வானத்தை கிழித்து கொண்டு பாய்ந்தன. அந்த கப்பல்களின் மேல் நின்றிருந்த வீரர்கள் கீழே உள்ள குறுகிய பள்ளத்தாக்கை பார்த்தபடி முணுமுணுத்தனர். என் இதயம் படபடக்கின்றது. ஒரு மாபெரும் புயல் வெடிக்கப் போவது போல் தெரிகிறது. நிச்சயமாக இது நூற்றாண்டுகளில் காணாத தர்ம அதர்ம மோதல். இது வரலாற்றில் நிச்சயம் பதிவு செய்யப்படும். யார் வெற்றி பெறுவார்கள்? அந்த 9 தீய மேதைகளா அல்லது தெய்வீக ஸ்ரீவம்சமா? எதுவாக இருந்தாலும் வெற்றி தோல்வி இன்று தெரிந்துவிடும். அங்கே கூடி நின்றவர்களின் பேச்சுகளுக்கு நடுவே அடிவானத்தில் ஒரு பேரொளி திடீரென தோன்றியது. அந்த ஒளியை பிளந்து கொண்டு ஒரு மேக கப்பல் விண்வெளியை ஊடுருவி வந்தது. அதன் முகப்பில் பறந்த கொடியில் ஷீ கல் என்ற ஒற்றை எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. சாதாரண வார்த்தைதான் என்றாலும் அது தெய்வீக வம்சத்தின் அதிகாரத்தையும் வலிமையையும் பறைசாற்றியது. கப்பலின் முன்னால் ஷீ ஷின்ஹாங் நின்றிருந்தார். அவரது கண்கள் குளிர்ந்த நம்பிக்கையுடன் ஜொலித்தன. அவர் வெற்றியின் மீதான முழு நம்பிக்கையுடன் வந்திருந்தார். மேக கப்பல் மெதுவாக ஒரு மலைச்சிகரத்தில் தரையிறங்கியது. ஷீ வம்சத்தின் உறுப்பினர்கள் வரிசையாக கீழே இறங்கினர். ஷின்ஹாங் எதிரே காலியாக இருந்த சிகரத்தை பார்த்து திடீரென பலமாக சிரித்தார். ஹா, என்ன, அந்த 9 தீய கோஷ்டிகள் இங்கே வர பயந்து விட்டார்களா? அவரது குரல் பள்ளத்தாக்குகளில் மோதி பாறைகளை அதிரச் செய்து எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அவரது சிரிப்பு அடங்குவதற்குள் ஒரு விகாரமான பயங்கரமான குரல் காற்றில் ஊடுருவியது. பயமா? தவறு. உனது கடைசி மூச்சை இழுத்து விடுவதற்கு நாங்கள் உனக்கு சிறிது கூடுதல் அவகாசம் கொடுத்தோம். இந்த தருணத்தை நன்றாக அனுபவித்துக்கொள். ஏனென்றால் விரைவில் உன்னால் மீண்டும் மூச்சு விட முடியாது. அந்த வார்த்தைகள் முடிந்ததும் விண்வெளி பயங்கரமாக வளைந்து சிதைந்தது. இருண்ட புகைக்கு நடுவே திகிலூட்டும் உருவங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன. அவர்களின் முன்னால் வெவ்வேறு வண்ண உடைகளை அணிந்த 9 அசுர மேதைகள் நின்றனர். ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு தனித்துவமான ஆற்றல் வெளிப்பட்டது. ஒருவன் கருப்பு நெருப்பால் சூழப்பட்டிருந்தான். மற்றொருவன் அசைந்தால் சூறாவளி காற்று வீசியது. இன்னொருவனோ நடக்கும் இடமெல்லாம் பனியாக உறைந்தது. 9 தீய மேதைகள். ஷின்ஹாங்கின் கண்கள் சுருங்கின. காற்று, மழை, இடி, மின்னல், மேகம், மூடுபனி, உறைபனி, பனி மற்றும் ஸ்வர்க்கம் என இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு இயற்கை கூறின் உச்சகட்ட வலிமையை கொண்டவர்கள். 9-fold ஈவில் ஸ்கிரிப்சர் வித்தையுடன் இணையும்போது இவர்களின் சக்தி அளவிட முடியாதது. இவர்கள்தான் அந்த தீய கோஷ்டியின் எதிர்கால தூண்கள். டாங் சென் தனது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மிகுந்த அலட்சியத்துடன் அவர்களை பார்த்தார். தூண்களா? என் கண்களுக்கு இவர்கள் ஏற்கனவே பிணங்களாகத்தான் தெரிகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த 9 மேதைகளும் ஆத்திரத்தில் வெளிரிப் போயினர். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். யார் இந்த ஆள்? 9 மேதைகளையும் இவ்வளவு கேவலமாக பேசுகிறான். இவனை இதற்கு முன் பார்த்ததே இல்லையே. ஷீ வம்சத்தை சேர்ந்தவன் போல் தெரியவில்லை. ஒருவேளை அவர்களின் கூட்டாளியாக இருக்கலாம். இப்போதுதான் ஆட்டம் சூடு பிடிக்கத் தொடங்குகிறது. பார்வையாளர்கள் பயப்படுவதற்கு பதிலாக இன்னும் உற்சாகமடைந்தனர். ஒரு வரலாற்று போருக்கு சாட்சியாக இருக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது? டாங் சென்னின் கிண்டலை எதிர்கொண்ட 9 மேதைகளும் முகத்தை இருட்டாக வைத்துக் கொண்டனர். ஃபாங் ஷி கொடூரமான குரலில் சொன்னான், வீரமான வார்த்தைகள். ஷீ வம்சத்தின் பின்னால் நின்று கொண்டு நீ எதையும் பேசலாம் என்று நினைக்காதே. மற்றொருவன் சொன்னான், சரிவிடு, அவன் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவன் கீழே விழும்போது அவனது இதயம் நிச்சயம் வருத்தத்தால் நிறையும். வூயி தனது கையில் கருப்பு பனித்துளிகளை சுழற்றிக் கொண்டே, இவனை இப்போதே பனியில் உறைக்க செய்யட்டுமா? சாகும் வரை வருத்தத்திலேயே இருக்கட்டும் என்றான். ஷின்ஹாங் சிரித்துக்கொண்டே பின்னால் திரும்பி பார்த்தார். சகோதரர் டாங், உங்களை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். டாங் சென் அமைதியாக புன்னகைத்தார். பலவீனமானவர்கள் வார்த்தைகளால் மட்டுமே வாழ்வார்கள். எனக்கு அவர்கள் சாகுபடி நிலையை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவர்களின் கைகளில் இருக்கும் ஸ்பேஷியல் ரிங்ஸ் உள்ளே நிச்சயம் பல பொக்கிஷங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஷின்ராங்கும் சி ஜிங்யுன்னும் அதிர்ச்சியில் விழித்தனர். தெய்வமே, டாங் சென் அந்த 9 மேதைகளின் பலத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அவர் அவர்களின் மோதிரங்களை கொள்ளையடிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். டாங் சென்னின் அசாத்தியமான வலிமையை அவர்கள் அறிவார்கள். அந்த 9 மேதைகளும் எவ்வளவு பலமானவர்களாக இருந்தாலும் டாங் சென்னை எதிர்கொள்வது அவர்களுக்கு பெரும் ஆபத்தாகவே முடியும். அந்த 9 பேரில் வலிமையானவனான தியான்சி தனது தலையை உயர்த்தி வெறித்தனமாக சிரித்தான். எங்கள் மோதிரங்கள் வேண்டுமா? ஆசைதான். ஆனால் அதை எடுக்க உனக்கு உயிர் இருக்க வேண்டுமே. டாங் சென் சிறிது நேரம் தீவிரமாக யோசித்துவிட்டு தலையசைத்தார். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை.
இந்த வார்த்தைகள் வெளிவந்ததும் அந்த 9 பேரின் முகமும் ஒரே நேரத்தில் மாறியது. திமிர், ஆத்திரம், கொலைவெறி என அனைத்தும் அவர்கள் முகத்தில் தாண்டவமாடின. அவர்களின் எல்டர்ஸ் மட்டும் அமைதியாக இருக்க சொல்லவில்லை என்றால் இந்நேரம் அவர்கள் பாய்ந்திருப்பார்கள். ஷின்ஹாங், கிழட்டு முட்டாளே, என்னை சிரிக்க வைத்தே கொல்வதற்காக எங்கிருந்து பிடித்தாய் இந்த அறிவிலியை என்று கிண்டலாக கேட்டபடி ஒரு கருப்பு அங்கி அணிந்த பெரியவர் எல்டர் வெளிப்பட்டார். உண்மை எப்போதும் கசக்கும் இல்லையா என்று ஷின்ஹாங் பதிலடி கொடுத்தார். இந்த இளைஞன் டாங் வூயிங் கோஷ்டியை சேர்ந்தவர். இவரது பலம் உங்கள் 9 மேதைகளை விடவும் அதிகம். இவர் கொஞ்சம் வெள்ளந்தி, மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தெரியாதவர். ஜூகு செக்ட் எல்டர் கொடூரமான புன்னகையுடன் சொன்னார். அப்படியா? வருத்தம்தான். இவரது முதல் போரே கடைசி போராக அமையப்போகிறது. சரி, ஒரு பந்தயம் வைப்போம். தர்ம அசுர போரின் விதிகளின்படி என்று கூறி ஒரு புனித புதையலை வெளியே எடுத்தார். இதோ ஒரு புனித புதையல். இதை உனது கோஷ்டியின் 9 ஃபோல்ட் நெக்டர் மதுவிற்கு எதிராக பந்தயம் கட்ட தயாரா? ஜூகு செக்ட் வாய்விட்டு சிரித்தார். புனித புதையலை பரிசாக தரும்போது யாராவது வேண்டாம் என்பார்களா? ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி ஒரு கருப்பு புட்டியை தூக்கி எறிந்தார். அது காற்றில் மிதந்தது.